ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறம் மாறும் பழமையான விநாயகர் கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். எத்தனையோ அதிசயமான கோயில்கள் எல்லாமே பார்த்துருப்போம், ஆனால் பெயரிலே வந்து அதிசயத்தை வச்சுருக்க ஒரு விநாயகர் கோயில் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள கேரளாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயில் வந்துட்டு நாகர்கோயிலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்குள்ள விநாயகர் வந்துட்டு சிவன் மற்றும் விநாயகர் சிலைகள் மிகவும் பழமையானது சொல்கிறாங்க. இக்கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த விநாயகர் சிலை வந்து 2300 வருடங்கள் பழமையானது என்று சொல்கிறாங்க. இந்த சிலையை ஆகம விதிப்படி வைக்கப்படல. அதாவது ஒரு கோயில் கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி அதாவது பிராமணம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயில் வந்துட்டு ஆகம விதிப்படி வந்து பண்ணவே இல்லை. அப்படியே தான் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்க சிலை வந்து 6 மாதத்துக்கு ஒரு ஒரு முறை வந்துட்டு நிறம் மாற கூடுறாங்க. உதாரணமாக வந்துட்டு மார்ச் ஜூனில் வந்துட்டு விநாயகர் சிலை வந்துட்டு கருப்பாகவும், பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் பிப்ரவரி மாதம் வரையும் வெள்ளை நிறமாகவும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரளாபுரத்தை ஆண்ட அரசன் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு யாத்திரையாக போகும்போது அங்கே வந்து கடலில் அடிச்சுட்டு வரப்பட்டு இந்த சிலை கிடச்சதா சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இந்த சிலையை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் வந்துட்டு நாகர்கோயிலிருந்து 14 கிலோமீட்டரில் கேரளாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. மறக்காமல் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.